சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படம் இல்லாதது. தமிழ் பால். நன்மை முழுமை. வணக்கம் சார். வணக்கம் கார்த்தி. ஸோ மார்னிங் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது இன்னைக்கு 2வது வீடியோ. அது வாரம் நம்ம ஃபார்மேட் பண்ணிட்டோம் சார். சண்டே 2 வீடியோ, 2 parts. எஸ், ஆமாம். ஸோ மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கேள்வியில முதல் கேள்வி சார், நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் ஏன் அவருக்கு ஓப்பனிங் பெல் ஷோ புரியல அப்படிங்கிறதுக்குமான விளக்கத்தையும் நம்ம நிறைய பேர் இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு பிகினர்ஸாக இருக்கலாம், இல்லை டே ட்ரேடர்ஸ் பண்ணாதவங்களா இருக்கலாம். கேள்வி என்னென்ன சார், மெய்நாதன் கேட்டிருக்காரு, ஓப்பனிங் பெல் இன்று வரை எனக்கு சத்தியமா புரியல. பை பாயிண்ட், எக்ஸிட் பாயிண்ட் எல்லாமே கடவுளுக்கே வெளிச்சம். ஆனால் இந்த QA வீடியோ வெரி வெரி கிளியர் அண்ட் பர்ஃபெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஆல்சோ சம்மட்டி அடி ஃபார் நான் ப்ராஃபிட் புக்கர்ஸ். தெளிவாக சொன்னீங்க ரஜி சார், மிக்க நன்றின்னு சொல்லியிருக்காரு. அந்த எக்ஸ்பிளனேஷன் தான் சார். ப்ராஃபிட் புக் முக்கியமாக இப்போ ஓப்பனிங் பெல்ன்றது நம்ம எதுக்காக பண்ணுறோம், ஏன்னா இட்ஸ் ஓவர்வியூ, மார்க்கெட்டோட ஒரு ஓவர்வியூ கொடுக்குறோம். இண்டெக்ஸ், அதாவது பொதுவாக நிஃப்டி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், நேற்றைய தினத்தோடைய ப்ரீவியஸ் டேயோடைய மூவ் எப்படி இருந்தது, அதோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு ஒரு லைக்லி அண்டர்ஸ்டாண்டிங். இண்டெக்ஸோடைய ஒரு ரேஞ்ச் நம்ம குறிப்பிடுறோம். சரி சார். பை அண்ட் லார்ஜ் அதுதான் நோக்கமே. இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய 50 பங்குல இருந்தாலும் சரி, 4500 பங்குல இருந்தாலும் சரி, என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா 15 மினிட்ஸ் ஷோவில் அதை பண்ண முடியாது. டெக்னிக்கல் அடிப்படையில் தான் அந்த ரேஞ்சை, இண்டெக்ஸோட ரேஞ்சை நம்ம சொல்கிறோம். இதை தவிர்த்து ஓப்பனிங் பெல்ல நம்ம என்ன சொல்கிறோம், FII DIS இவங்களோட ஆக்ஷன் எப்படி இருந்தது ரொம்ப முக்கியமாக. ஏன்னா FIIs உடைய செல்லிங் பேட்டர்ன் மாறினால் இண்டெக்ஸுக்கு அதில் மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ். அதே சமயத்தில் அவங்க தொடர்ச்சியாக பணம் வெளியெடுத்து கொண்டே இருந்தால் அது சந்தைக்கு நெகட்டிவ். இதையும் நம்ம சொல்கிறோம் ஸோ தட் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா சந்தையின் போக்கு லிக்விடிட்டி அடிப்படையில் தான் நடக்குது. எவ்வளோ தூரம் லிக்விடிட்டி உள்ளே வருதோ அவ்வளோ தூரம் சந்தை ஏறும். எவ்வளோ தூரம் லிக்விடிட்டி சந்தையிலேருந்து வெளியேறுதோ சந்தை சரிவை தான் வாய்ப்பு. ஸோ லிக்விடிட்டி ஃப்ளோஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். இது சிம்பிளா FII DI நம்ம சொல்லிட்டு டெய்லி கேட்டுட்டு. 2வது பாயிண்ட் ரேஞ்ச சொல்றோம், லிக்விடிட்டி சொல்றோம். இப்ப புரியுதான்னு அவருக்கு தெரியுமா தெரியல. 3வது பண்டகங்கள் பத்தி நம்ம பேசணும். முக்கியமா 3 or 4 கமாடிட்டி லிஸ்ட் பெருசு. பட் நம்ம சொல்றது கோல்டு, சில்வர். ஏன்னா இந்தியா நாட்டுல கோல்டு அண்ட் சில்வர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இன்ஃபேக்ட் சில்வரோடைய வார்னிங்லாம் நம்ம அட்வான்ஸ்ல கொடுத்துருக்கோம். ஆமா, அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அது, ரைட். அண்ட் கச்சா எண்ணெய் எகைன் நம்ம நாட்டுக்கு ரொம்ப 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 தேவை. பெட்ரோல், டீசல் அதுல இருந்தா நமக்கு வருகிறது. கச்சா எண்ணெய் விலை நீக்கங்கள் வில் இம்பாக்ட் பம்ப் ப்ரைசஸ். அதே சமயத்தில் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை தவிர்த்து இம்பார்ட்டண்டா இன்டர்நேஷனல் நிகழ்வுகள். ஏன்னா நம்ம சந்தை ஐசோலேஷன்ல ட்ரேட் பண்ணல. இப்போ நம்ம வேற எங்குமே நம்ம எது நடந்தாலும் பரவாயில்லப்பா, எங்க நாட்டு சந்தை இப்படிதான் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஜப்பான்ல நடக்கிற சம் ஈவெண்ட்ஸ் நமக்கு இம்பாக்ட் ஆகலாம், சைனாவில் நடக்கிற ஈவெண்ட்ஸ். ஸோ ஆசிய நாட்டு சந்தைகளை பார்க்குறோம். US மார்க்கெட்ஸை பற்றி நம்ம பேசுகிறோம். நேற்று வீழ்ச்சியோட முடிஞ்சது, உயர்வோட முடிஞ்சது. அங்கே வருகின்ற இம்பார்ட்டன்ட் டேட்டா நமக்கு ஏன் இம்பார்ட்டன்ட்னா FIIஸோட இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் இம்பாக்ட் செய்யும் அது கண்டிப்பாக, இல்லையா? ஸோ எல்லாமே கார்குலேட்டட் தான். வேர்ல்ட் ஆஃப் ஃபினான்ஸ்ன்றது ஒரு காலத்தில் ஐசோலேட்டடாக இருந்திருக்கலாம். இப்போ ஹைலி இன்டகிரேட்டட் வேர்ல்டு. அது எங்கேயோ நடக்கிற ஒரு நிகழ்வு நம்ம சந்தைக்கு ஒரு பாதிப்பை தர வாய்ப்புகள் இருக்குது. அதுக்குள்ள ப்ரிப்பரேஷன் தான் அந்த ஓப்பனிங் பெல். ஸோ 15 மினிட்ஸ்ல ஒரு சின்ன விட்டமின் கேப்சூல் மாதிரி நம்ம கொடுக்குறோம். இன்னும் முக்கியமா விட்டுட்டீங்களே, ஒவ்வொரு நாளும் கவனிக்க வேண்டிய மிக முக்கிய பங்குகளை சொல்லிட்டு இருக்கீங்க. அது இல்ல, நான் எஸ்கேப் பாக்குறல. அவருக்கு அதுல என்ட்ரி லெவல் பங்குகள் தான் கொடுக்குறோம். அது ஹை டெலிவரி கொடுக்குறோம், லாங் பில்டப் F&Oல இருந்து கொடுக்குறோம். ஸோ தேர் இஸ் a lot of work that goes into it. அதுல லிஸ்ட் கவுண்ட் சொல்றோம். நீங்க லெவல் பார்க்காட்டியும் ஓவரால் மார்க்கெட் டைரக்ஷன் அந்த லாங் பில்டப் அண்ட் ஷார்ட் பில்டப்லயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த பட்டியல் ஏறுதா இறங்குதா, இந்த கவுண்ட் எல்லாமே. ஒரு சில ஸ்டாக்ஸ் நம்ம சொல்றோம், கரெக்ட், இது இந்த லிஸ்ட்லயும் வருது, அந்த லிஸ்ட்லயும் வருது, கவனமாக இருங்க. ஒரே ஒரு பங்கு தான் கார்த்தி வந்திருக்கு அப்படின்னா ஒரு நாள் குறிப்பிட்ட நாள் ரேர் ஃபெனாமினன் கூட பேசியிருக்கோம். ஆமா. ஸோ இட் இஸ் அ சிங்கிள் விட்டமின் கேப்சூல். கரெக்ட், ஒத்த கேப்சூல் தான். 15 மினிட்ஸ் அதை லிசன் பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு இப்படியெல்லாம் இருக்கும். ஒரு மைண்டுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் அப்படின்றதான் அந்த ஓப்பனிங் பெல் ஷோ. சரி, இண்டிவிஜுவல் பாயிண்ட்ஸ் ஆஃப் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வேணும்னா அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டாக் கார்த்தி. ஓகே, இட் இஸ் நாட் பாசிபிள். நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்து சொல்றதுக்கான வாய்ப்பு நம்மளால முடியாது. ஓகே, அது கிடையாது. அது அந்த ஷோவோட நோக்கம் கிடையாது. ஆமா, கண்டிப்பா. தட் இஸ் தி ஐடியா. இந்த வீக்கெண்ட் ஷோ எப்படின்னா இட்ஸ் மோர் Q&A. சந்தேகங்கள், அவங்களுக்கு ஃபேஸ் பண்ணக்கூடிய கருத்துக்கள், சேலஞ்சஸ் சொல்றாங்க. நம்ம டீடைலா கேள்வி கேக்குறாங்க சார், உரிமையா தப்பா சொல்றீங்க, டீடைலா நம்ம உட்கார்ந்து பேசுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் ஐ அம் நாட் கேப்சுலேட்டட். அது 15 மினிட்ஸ்ல முடிச்சாகணும். ஏன்னா we have to
அது மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால கண்டிப்பா அது வந்து வெளியிடணும் அப்படின்ற ஒரு நோக்கமும் இருக்கிறது. கண்டிப்பா. சூப்பர் சார். சார் இப்போ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எபிசோடு இது வந்து 162வது எபிசோட் சார். ஆஸ் அ ஷோ ப்ரொடியூசரா எனக்கு ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். இந்த நேருக்கு மெய்யநாதனுக்கும் நான் சொல்லிக்கிறேன், மற்ற நேர்களுக்கும் சொல்லிக்கிறேன். நாம தான் சார் இது வந்து டெய்லி மார்னிங் பிஃபோர் மார்க்கெட்டிங் ஓப்பனிங் பெல் டங்குன்னு அலாரம் அடிக்கிற மாதிரி இன்னைக்கு இதெல்லாம் பாருங்க கவனிங்கன்னு நீங்க ஒவ்வொரு நாளுமே ஸ்டடி பண்ணி எடுத்துட்டு வந்து டீட்டெயிலா மார்க்கெட் ஓப்பனுக்கு முன்னாடி டக்குன்னு கொடுத்துறோம். சில நேரங்களில் 8:15 கொடுக்குறோம், சில நேரங்களில் 8:30 கொடுக்குறோம். நம்ம அந்த டெக்னிக்கல் டீம் கொஞ்சம் டிலேங்கிறதால சில நேரங்களில் 9 மணி ஆயிடுது. பார்த்தா 9:15க்கு மார்க்கெட்டு. நிறைய டைம் எங்கள் சிஆர்எம் டீமுக்கெல்லாம் கால் வந்திருக்கு, ஏன் டிலேவா போடுறீங்க அப்படின்னு. ஸோ நல்லா வெல்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ மெய்யநாதன் சார் நீங்கள் கவனிக்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணுங்கிறதா. இப்ப நீங்க சொன்ன ஆன்சர்ல தெளிவா புரிஞ்சிருக்கும். எப்படி கனெக்டடா இது எல்லாமே ஒன்னா இருக்கு. சோ செப்டம்பர் 13 டெக்னிக்கல் கிளாஸ்னு போன வீடியோல நீங்க சொன்னீங்க. சோ இதுலயும் நான் லிங்க் கொடுக்க போறேன். சோ இது வந்து தினம் ஒரு 15 நிமிஷம் டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் மார்க்கெட் நிலவரங்கள், வேர்ல்ட் மார்க்கெட் நிலவரங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கிறதா என்னுடைய ஷோ ப்ரொடியூசரான ஒரு ப்ரௌட் மூமெண்ட் சார் எனக்கு. சார் இப்போ ரமேஷ் அப்படிங்கிற ஐடியில இருந்து சார் ஒருத்தர் கேட்டிருக்காரு, பி ரேஷியோ எப்படி பாப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் வேற பி ரேஷியோ இருக்கே சார். 25 அப்படிங்கிறது நல்ல பி ரேஷியோவா? இப்படி மல்டிபிள் கொஸ்டின்ஸா கேட்டிருக்காரு. பி ரேஷியோ ஒரு பங்குக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சார்? என்னுடைய நண்பர் பிளஸ் இங்க நமக்கு பாடம் நடத்தி இருக்கக்கூடிய ஒரு நாணயம் விகடன் சார்பாக ஒரு ஃபண்டமெண்டல் கிளாஸ் நடத்தி இருக்கக்கூடிய திரு ஏகே பிரபாகர் ஒரு 3-4 வாரம் முன்பதாக ஃபண்டமெண்டல் கிளாஸ் ஒன்று நடத்தினார். அதுல வந்து 100% இந்த பி ரேஷியோ அவர் நடத்தியிருப்பாரு, சொல்லியிருப்பாரு. ஓகே. ஸோ தட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரேஷியோ. சரி. ஒரு ஃபைனான்சியல் ரேஷியோ நம்ம சொல்றோம். நிறைய ரேஷியோஸ் இருக்கு. அதுல ஒரு ரேஷியோ வந்து பி ரேஷியோ. பி ரேஷியோ மேத்தமேட்டிக்கல் நம்ம வந்து அதுக்கு இப்போ பாடம் நடத்த முடியாது. பட் அதை எப்படி யூஸ் பண்ணுன்றதை மட்டும் நான் சொல்லி விட்டுறேன். டீடைல் சப்ஜெக்ட். ஓகே. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ், அதாவது ஒரு கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் டிவைடட் பை அதோடைய ஏர்னிங்ஸ், இதுதான் பிஇ ரேஷியோ. ஸோ ஒரு கம்பெனி வந்து ஆரம்ப கட்ட காலத்துல ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ்ல இருக்கும்போது அவங்களுடைய பிரைஸ், அவங்களுடைய ஏர்னிங்ஸ் வந்து குறைவா இருக்கலாம். ஸோ பிஇ ரேஷியோ வந்து ஏன்னா ஏர்னிங்ஸ் குறைவா இருக்கும்போது ரேஷியோ வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். செயல்பாடு ஒரு 10-15 வருஷம், ஒரு 8 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம்லாம் நல்லா செயல்படும் போது அந்த பிரைஸ் ஏறும். செயல்பாடு சிறப்பாக இருந்தால் பிரைஸ் ஏறும். அதே சமயத்தில் ஏர்னிங்ஸும் ஏறும். ஒரு சமயத்தில் ஃபார் இன்ஸ்டன்ஸ் இவர் 25 நல்லதான்னு கேட்டிருக்காரு. ஸோ திஸ் இஸ் தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் மல்டிபிள். இதில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் எத்தனை வருஷத்தில் உங்களுக்கு அந்த ரிட்டர்ன் திருப்பி கிடைக்கும்ன்றதெல்லாம் இன்டர்பிரிட்டேஷனாக பிஇ மல்டிபிளில் பேசுவாங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, லோ பிஇ ஹை பிஇன்னு கிளாசிஃபை பண்ணுவாங்க. ஓகே. அது வந்து செக்டர் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகே. ரேண்டமா ஒரு ஸ்டாக்கு பிஇ 25 இது நல்லா இருக்குமான்னு கேட்டால் ஐ கேனாட் ஆன்சர் த கொஸ்டின். பட் அந்த செக்டருக்குள்ள ஆவரேஜ் அக்ரிகேட் பிஇ வந்து இவ்வளோ இருக்கு, நீங்க பார்க்குற ஸ்டாக் பிஇ வந்து அதோட கொஞ்சம் குறைவா இருக்கு, கேன் ஐ பைனா? தென் ரிலேட்டிவ் டு செக்டர் தட் இஸ் அ குட் கொஸ்டின். ஏன்னா அது லோ பிஇ ஸ்டாக் ஃபார் த செக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கலாம். ஓகே. இப்போ ஹை பிஇ ஸ்டாக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்க இயர் 2000 Y2K எல்லாம் பார்க்கும்போது விப்ரோ, இன்ஃபோசிஸ்லாம் 130-140 பிஇல இருந்தது. அப்போ நீங்க என்ன செய்வீங்க அந்த ஸ்டாக்கை? அது வாங்கலாமா வாங்கக்கூடாதா? அதான் கேள்வி. புரியுதா உங்களுக்கு? இட்ஸ் அ மேத்தமேட்டிக்கல் மல்டிபிள் கார்த்தி. பிரைஸ் ஏற ஏற, ஏன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஃபங்க்ஷன் மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன் தானே. விலை ஏற 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 பிரைஸ் ஏற 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 அந்த பிஇ ரேஷியோ வந்து will keep increasing. So higher price stocks generally will have stronger PEs. Okay. For instance MRF மாதிரி ஸ்டாக்லாம் 1 லட்சம் ரூபா இருக்கும். அதோட PE எங்க இருக்குன்னு பார்க்கணும். கரெக்டா? அதே போல லாட் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஆர் தேர் லைக் தட். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பங்குகளுக்கு வந்து அது பை பண்ணலாமா பை கூடாதுன்னு இட்ஸ் நாட் அ ரேண்டம் கொஸ்டின். இண்டிபெண்டா ஸ்டாக் எடுத்து இந்த பிஇல நான் வாங்கட்டா அப்படின்னு கேட்டா பேட். ஓகே சார். ஓகே சார். ரிலேட்டிவா பார்க்கணும். அந்த செக்டருக்கான ஆவரேஜ் பிஇ எங்க இருக்கு, அதுக்கு கம்பேர் பண்ணி இது லோவா ஹையா, மார்க்கெட்டோட பிஇ எங்க இருக்கு. இப்போ நிஃப்டிக்கு ஒரு பிஇ உண்டு, சென்செக்ஸுக்கு ஒரு பிஇ உண்டு. நம்ம நிஃப்டி பிஇ என்ன சொல்றோம், பிரைஸ் ஏர்னிங்ஸ் மல்டிபிள் என்ன சொல்றோம், அக்ரிகேட்டா ஒரு 19-20 வந்தா தட் இஸ் அ ஷுவர் ஷார்ட் பை. மார்க்கெட் வந்து இது வந்து 5 இயர் ஆவரேஜ் 7 இயர் ஆவரேஜ்னு சொல்றோம். அந்த 19 வந்தா பவுன்ஸ் ஆகக்கூடிய சூழல் வந்து சந்தைக்கு நடக்கிறது. அதே சமயத்துல 23 நிஃப்டிக்கு பிஇ வந்தால் அங்க வந்து செல்லிங் நடக்கிறத அடிக்கடி நம்ம பார்க்கிறோம். ஸோ இண்டெக்ஸுக்கு ஒரு பிஇ இருக்கு, செக்டருக்கு ஒரு பிஇ இருக்கு, ஸ்டாக்குக்கு ஒரு பிஇ இருக்கு. மூணுமே வந்து வித்தியாசமா செயல்படும். இண்டெக்ஸ் வந்து காம்போசிட் 50 ஸ்டாக்கோட பிஇ நம்ம எடுத்து பார்க்குறோம். செக்டருக்கு வந்து அந்த செக்டரில் இருக்கக்கூடிய மட்டுமே பிஇ. ஸ்டாக்ன்றது இண்டிபெண்டன்ட். ஸோ ஸ்டாக் வந்து ஐசோலேஷனில் நீங்கள் என்றைக்குமே பார்க்கக்கூடாது. ஸ்டாக் வர்சஸ் செக்டர் வர்சஸ் இண்டெக்ஸ்,
இது மூணுமே கார்லேட் ஆகி வரும்போது தான் தட் பி ஆக்சுவலி கிவ்ஸ் யூ பெஸ்ட் பெஸ்ட் மூமெண்ட். சூப்பர் சார். சார் நிறைய விஷயங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் பெர் புக் வேல்யூன்னு சொல்லுவீங்க, மல்டிபிள் விஷயங்கள் இருக்கு. அதில் ஒன்று பிஇ. ஸோ அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன் சார். என்னென்ன அது வந்து ஹோல் டே ப்ரோக்ராம் ஆயிடும். ஏகே பிரபாகர் சார் ஒரு நாள் பூரா நடத்துறாரு. பேசிக்ஸ் மட்டும் அந்த பேசிக்ஸ் பேட்டர்ன் சொன்னாலும் நீங்க கிளாஸுக்கு வாங்கன்றீங்க. ஆமா, எல்லாருமே கிளாஸுக்கு வர முடியுமா சார்? நேர்களுக்கு கொடுப்போம் சார் தனியா. ஓகே சார். சரி, ஒருத்தங்க எம்பிஏ கிராஜுவேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க சார். அவங்க என்னன்னா ஆல்ரெடி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பிரைவேட் கம்பெனில. அவங்க வந்து ஃபினான்ஷியல் ஃபீல்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களாம். இது வந்து நம்ம என்ஐஎஸ்எம் எக்ஸாம் பற்றி நம்ம பேசியிருக்கோம் சார். நான் வந்து டைட்டிலாக கூட வச்சிருந்தேன் அந்த எக்ஸாம் பற்றி டீட்டெயிலாக. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இஃப் இன் கேஸ் ஐ வாண்ட் டு கண்டினியூ ஃபுல் டைம் ஜாப் இன் ஃபினான்ஷியல் ஃபீல்டு, வாட் ஆர் தி பிளேஸ் திஸ் என்ஐஎஸ்எம் சர்டிஃபிகேட் வேல்யூபிள் ஃபார் ஜாப் அப்படின்னு கேட்டிருக்காரு. என்ஐஎஸ்எம் சர்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் 2 விதத்தில் பயனாகும் உங்களுக்கு. ஒன்று வந்து நீங்கள் இன்ஃபேக்ட் 3 விதம் அப்படின்னு சொல்லலாம். முதலாவது என்னென்னா, நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி, சரி, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோ இன்சூரன்ஸ், அது ஐஆர்டிஏ எக்ஸாம் எழுதணும். பட் என்ஐஎஸ்எம் மாதிரி தான், பட் ஐஆர்டிஏ இல்லை ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க, இப்போ வெல்த் அட்வைசராக சேர்றீங்க, இல்லை வெல்த் மேனேஜ்மெண்ட் டீமில் சேர்றீங்க, இல்லை ரீட்டைல் புரோக்கிங் டீமில் சேர்றீங்க, இல்லை ஒரு புரோக்கர் ஆஃபீஸ் போகிறீங்க. நிறைய புரோக்கர்ஸ் இருக்காங்க. ஒரு புரோக்கர் ஆஃபீஸில் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லைனில் நீங்கள் சேர்றீங்கன்னா என்ஐஎஸ்எம் வந்து 100% உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மஸ்டா சார் அது? அந்த மாதிரி சேரும் அது நீங்கள் செய்யக்கூடிய வேலையை பொறுத்து. இப்போ டீலராக இருந்து டெர்மினல் வச்சுலாம் இருந்தீங்கன்னா 100% அது மேண்டேட்ரி. மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்தீங்கன்னா இருக்குது. பிஎம்எஸ் வித்துட்டு இருந்தால் அது இருக்குது. ஸோ இன்சூரன்ஸ் வித்து ஐஆர்டிஏ கிடைக்கிறது, அந்த சர்டிஃபிகேஷன் இருக்கிறது நல்லது. ஓகே ஓகே. இது வந்து அந்தந்த கம்பெனி பேங்க்ஸுக்குமே நிறைய பேங்க்ஸ் வந்து அது டெஃபினெட்லாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இரண்டாவது வழி இது எப்படி ஹெல்ப்ஃபுல் ஆகும்னா, நீங்கள் இண்டிபெண்ட்டாக சுயமாக ஒரு இண்டிபெண்ட் ஆண்டர்ப்ரனராக இருக்கணும்னு நினைக்கிறேன். சுயமாக சொந்தமாக நானே என்னுடைய கம்பெனி வச்சுக்கிறேன். நான் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ், நான் மியூச்சுவல் ஃபண்டு, இன்சூரன்ஸு இதெல்லாம் நான் வந்து பண்ணுறேன். இல்லை ஒரு புரோக்கர் கிட்ட நான் ஆதரைஸ்ட் பர்சனாக இருக்கிறேன். அப்படி இருக்கிறவங்களுக்கும் சம்டைம்ஸ் இந்த டெர்மினல்லாம் வைக்கிறவங்களுக்கு இந்த சர்டிஃபிகேஷன் வந்து ஹெல்ப்ஃபுல். நீங்கள் சுயமாக மியூச்சுவல் ஃபண்ட், இன்சூரன்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண என்ஐஎஸ்எம் சர்டிஃபிகேட் மேண்டேட்ரி. ஓகே. மூன்றாவது, எப்படி ஒரு மார்க்கெட் பர்சனாக இருக்கிறேன், மார்க்கெட்டுக்கு எனக்கும் ஒரு தொடர்பு உண்டு. இன்வெஸ்டராக இருப்பேன், ட்ரேடராக இருப்பேன், எது வேணா இருந்துட்டு போதும். பட் என்னுடைய நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸுக்கு இது வந்து ஒரு லைசன்ஸ் மாதிரி. அதில் நான் இன்வெஸ்டராக தான் இருக்கிறேன். நான் வந்து பிஸ்னஸுக்கு போகல, கம்பெனிக்கு வேலையும் போகல. என்னோட ஃபுல் டைம் வேலையை என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ் பண்ணுறது. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு நாலேஜ் கெய்னிங்காக என்ஐஎஸ்எம் சர்டிஃபிகேஷன் நீங்கள் கிளியர் பண்ணலாம். தேவையானது நான் சொல்கிறேன். 32 சர்டிஃபிகேட் இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணீங்க லாஸ்ட் வீக்கெண்ட். மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் இருக்குது, அதே போல் கேஷ் மார்க்கெட்ஸ் செக்மெண்ட் இருக்குது, டெரிவேட்டிவ் செக்மெண்ட் இருக்குது. இதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ஐஎஸ்எம். ஏன்னா ஸ்ட்ரக்சர்டாக நமக்கு வந்து ஒரு வாகனம் மட்டும் இல்லை, எனக்கு லைசன்ஸ் இருக்குன்னு சொல்கிறது இட்ஸ் a totally different thing இல்லையா? ஸோ இட் ஹெல்ப்ஸ். ஸோ இட் ஹெல்ப்ஸ் யூ in these multiple ways. சூப்பர் சார். இது ஒவ்வொன்றுக்கும் நான் திருப்பி சொல்கிறேன், ஒவ்வொன்றுக்கும் வேலிடிட்டி உண்டு. பர்மனெண்ட் லைஃப் லாங் சர்டிஃபிகேஷன் கிடையாது. ஸோ அப்கிரேட் ஆகி சிலபஸ் மாறும். நீங்கள் 3 years 5 yearsன்னு வரும். அது நீங்கள் வந்து அது அந்த சர்டிஃபிகேட்டோட வேலிடிட்டி முடியும் போது ரினியூ பண்ணணும். டிரைவிங் லைசன்ஸ் ரினியூ பண்ணுறோம். சார், அடுத்தது செந்தில்குமார் கேட்டிருக்காரு சார். ஹை பீட்டா ஸ்டாக்ஸ் பற்றி பேசுனீங்க சார். எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு ஹை பீட்டா ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது, அந்த வார்த்தை. நிஃப்டி 50 ஹை பீட்டா ஸ்டாக்ஸ் தானா சார் கேட்டிருக்காரு சார். நிஃப்டி 50 அவர் என்ன கேட்குறாரு, நிஃப்டி 50ல இருக்கிற 50 ஸ்டாக்குமே ஹை பீட்டாவாக இருக்குன்றார். ஓகே, இருக்கலாமா அப்படின்றாரு. இஸ் தட் அ குட் எக்ஸாம்பிள்ன்றது அவளோட கேள்வி. சரி. நாட் நெசசரிலி எல்லாமே வந்து பெரிய அளவில் ஹை பீட்டாவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இட்ஸ் அ காம்போசிட் இண்டெக்ஸ் வந்து 50 ஸ்டாக் கொண்டது. எல்லா ஸ்டாக்கோடைய பீட்டா வந்து ஒரே மாதிரி இருக்குது. சம் வில் ஹேவ் லோ பீட்டா, சம் வில் ஹேவ் ஹை பீட்டா. நாட் ஆல் ஆர் ஹை பீட்டா ஸ்டாக்ஸ், பட் பெரும்பாலுமே கொஞ்சம் பெட்டர் பீட்டாவாக இருக்கும், ஹை பீட்டாவாக இருக்கும். என்ன நிஃப்டி ப்ரைஸிங், நிஃப்டி ஸ்டாக்ஸ் ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், எக்ஸப்ட் ஃபியூ. ஓகே சார். எல்லாமே கொஞ்சம் ஹையர் ப்ரைஸ் ஸ்டாக்ஸாக இருக்கும் நிறைய பேருக்கு, அதனாலே அது விருப்பம் கிடையாது. ஓகே சார். பட் நாட் ஆல் ஸ்டாக்ஸ் ஆர் ஹை பீட்டா. சரி சார். ஓகே சார். அடுத்த கேள்வி சார். எம்சிஎக்ஸ் ஸ்டாக் ஹவு இட் வில் பர்ஃபார்ம் டிபெண்ட்ஸ் ஆன் க்ரூட் ப்ரைஸ், கோல்ட் ப்ரைஸ், ஆயில் ப்ரைஸ், டாலர் வேல்யூ. Its increase, MCX stocks price will increase or decrease. How the stock price changes? இது வந்து புரிதல், மேட்டர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இது இப்போ பிஎஸ்சி அப்படின்ற ஒரு ஸ்டாக் இருக்கும், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அப்போ பிஎஸ்சியோட ஸ்டாக் வந்து என்எஸ்சியில் லிஸ்ட் ஆயிருக்கு. என்எஸ்சியோட ஸ்டாக் வந்து அன்லிஸ்டட் ஷேராக இருக்கு. அது வந்து அடுத்த வருஷம் லிஸ்ட் பண்ண போறதாக பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதோட ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டால், நம்பர் ஆஃப்
இன்வெஸ்டர்ஸ் அதிகரிக்க ம் வால்யூம் ஆஃப் ட்ரேட் வந்து அதிகரிக்கும். வால்யூம் ஆஃப் ட்ரேட் அதிகரிக்கும் போது எக்ஸ்சேஞ்சோடைய அந்த ஏர்னிங்ஸ் வந்து கூடும். ம் கரெக்டா? இதுதான் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல். ஸோ எக்ஸ்சேஞ்சோடைய செயல்பாடு வந்து எப்படி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, ஆர் எப்படி அது ரெவென்யூ பேட்டர்ன் வருதுன்னா, இட்ஸ் பிரைமரிலி பிகாஸ் நம்பர் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இன்க்ரீசிங் அண்ட் மோர் நம்பர் ஆஃப் பீப்புள் ட்ரேடிங். ஓகே, ம் இப்போ எம்சிஎக்ஸோட ரெவென்யூ மாடலும் அதே தான். இட்ஸ் ஆல்சோ அன் எக்ஸ்சேஞ்ச், மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். சரி. ஸோ கமாடிட்டிஸ் செக்மெண்ட்ல வந்து நிறைய பேர் ட்ரேட் அந்த ட்ரேடிங் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆக எம்சிஎக்ஸோட ஏர்னிங்ஸ் வந்து கூடும். ஓகே சார். ஸோ இப்போ கோல்டு, சில்வர், க்ரூட் இதெல்லாமே பிரைமரி பெரிய அளவில் ட்ரேட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ம் அதில் வந்து நிறைய பிரேக் டவுன்ஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இங்கே ஈக்விட்டி மார்க்கெட்டில் இருக்கிற இன்வெஸ்டர் அளவுக்கு வந்து எம்சிஎக்ஸில் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. பட் அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இங்கே அதிகரித்து அந்த ட்ரேடிங், ஏன்னா காமன் ட்ரேடிங் அக்கௌண்ட் பண்ணலாம். ம் ஸோ அந்த மாதிரி இங்கே ட்ரேடிங் வால்யூம்ஸ் வந்து கூட டெஃபினெட்லி எம்சிஎக்ஸோட வால்யூம் வந்து அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. தங்கம், வெள்ளி வந்து இப்போ ஃபிசிக்கலாக வாங்குறத விட இல்லை கமாடிட்டி செக்மெண்ட் மூலமாக இல்லை இடிஎஃப் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறோம். நிறைய பேர் கமாடிட்டி செக்மெண்ட் வாயிலாக பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது எம்சிஎக்ஸோடைய ஏர்னிங்ஸ் வந்து கூடும், ஸ்டாக் ப்ரைஸ் இம்பேக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. ஸோ லாங்கர் டேர்ம் பார்த்தீங்கன்னா மோர் இன்வெஸ்டர்ஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அதுதான். எத்தனை அதிக இன்வெஸ்டர்ஸ் வந்து எம்சிஎக்ஸில் ட்ரேட் பண்ணுறாங்க வருஷம், அது growth இருக்கா? இரண்டாவது ட்ரேடிங் வால்யூம்ஸ் அதிகரிக்கிறதா? இது ரெண்டுமே இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக எம்சிஎக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ரைஸ் வந்து டெஃபினட்டாக கூட வாய்ப்புகள் இருக்குது. சூப்பர் சார், சூப்பர் சார். சார் அடுத்த கேள்வி, டிசிஎஸ் பற்றி சொல்லவும். 10 வருட காலத்திற்கு வாங்கலாமா? இந்த கேள்வி நம்ம தவிர்க்க வேண்டியதா, பட் பர்டிகுலரா நீங்க சொல்லுவீங்க கேட்குற கேள்வியை நம்ம யூஸ் பண்ண வேண்டான்ட்டு. பர்டிகுலரான ஒரு கேள்வியா கேட்க. டெக்னாலஜி ஸ்டாக் அவங்க வந்து லேட்ரலாக ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஏஐ, மற்ற டேட்டா சென்டர், இது மாதிரி நிறைய தேர் ஷிஃப்டிங் தேர் பிஸ்னஸ் மாடல் அப்படின்றத சொல்லலாம். சரி சார். ஸோ ரைட் நவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஐடி செக்மெண்ட் வந்து பெரிய அளவில் ஒரு செயல்பாட்டில் கிடையாது. பட் ஐ திங்க் கோயிங் ஃபார்வர்ட் அதுக்கு ஒரு லைஃப் இருக்குது. அட்லீஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் 20 years 30 years வந்து டெஃபினட்டாக ஐடி சார்ந்த லைஃப் தான் நம்மளும் வாழ போகிறோம் இல்லையா? நம்மளுடைய டிவைசஸாக இருக்கட்டும், நம்மளோட லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாமே அந்த ஐடி நம்பி தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார். பேங்கிங், ஃபினான்ஸ், ஸோ டெஃபினெட்லி லாங்கர் டேர்ம் வியூக்கு ஃபேவரபிள். ஓகே, சூப்பர். அதில் இன்னொரு கேள்வி ஆடான்னு என்னன்னா, how do you see semiconductor industry? Semiconductor is the future, no? ஆமா. ஏன்னா without semiconductors you can't make your chips. Without chips, IT devices will not work. ஓகே. ஸோ செமிகண்டக்டர்ஸ் பிகம் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிப் மேக்கர் என்விடியாவோட கதையை நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதோடைய ஃபவுண்டர் எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்காருன்றது தெரியும். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சிப்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த சிப் வந்து செமிகண்டக்டர் மூலமாக தான் செயல்படுது. ஓகே சார். ஸோ இது வரைக்குமே இந்தியா வந்து செமிகண்டக்டர்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணி தான் இருந்தாங்க. இப்போ வந்து மேட் இன் இந்தியா சிப் அப்படின்றது நம்ம போன வாரம்னு நினைக்கிறேன் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஓகே சார். ஸோ தட் மீன்ஸ் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா இஸ் கோயிங் டு பூம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டேக் ஓவர் மேட் இன் இந்தியா, நம்மளே சிப்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம். எக்ஸ்டர்னல் டிபெண்டன்ஸ் வந்து, அதாவது இம்போர்ட் வந்து குறைக்க இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது டெஃபினட்டாக இதை பற்றி நம்ம போன டியூஸ்டே கூட ஓப்பனிங் பில்ல பேசியிருந்தோம். ஸ்பெஷல் செக்மெண்ட் ஆன் செமிகண்டக்டர், அந்த லாஸ்ட் செக்மெண்ட்டில் நான் பேசியிருந்தேன். 2-3 கம்பெனியும் குறிப்பிட்டிருந்தேன், which are going to be actively involved in semiconductors and semiconductor Tata Elxsi, Keynes, CG Power and Industrial. இதெல்லாம் நீங்க கெய்ன்ஸ் பத்தி கூட கார்த்தி மறக்காம கேளுங்க அப்படி நீங்க சொன்னீங்க. அதுதான் செமிகண்டக்டர். இதே கேள்வி, இதே பதில் தான் அன்னைக்கு டியூஸ்டே பேசினேன். கரெக்ட். ஐ திங்க் தட் இஸ் த சேம் கண்டினியூஷன். ஸோ செமிகண்டக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது இப்போ மேக் இன் இந்தியாவில் பெரிய ஒரு த்ரஸ்ட் கொடுக்கும்போது திங்க் சர்டன்லி எஸ், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செக்மெண்ட். ஏன்னா டிவைஸ் நம்பி தான் நம்ம இருக்கிறோம். ஆமாம், டிவைஸ் நம்புறது சிப்ஸ் அண்ட் செமிகண்டக்டர். சிப்ஸுக்குள்ளே இருக்கிறது செமிகண்டக்டர் தான். ஸோ ஓகே, இட்ஸ் an automatic growth story. சூப்பர் சார். சார் அடுத்த கேள்வி என்னன்னா, மிக சமீபத்தில் புகழ்பெற்ற நிதி ஆலோசகர் ஒரு பேட்டியில் சொல்கிறார், தினமும் $US பிரைஸை ஃபிக்ஸ் செய்வது RBI அண்ட் கவர்மெண்ட் தான், தானாக நிகழ்வது இல்லை, இது உண்மைதானா? டாலர் பிரைசிங் இன் இந்தியா வந்து கொஞ்சம் அட்மினிஸ்ட்ரேட் தான். அட்மினிஸ்ட்ரேட்னா RBI இன்டர்வென்ஷன் வரும். அவங்க வந்து நிர்ணயிக்கிறது இல்லை, இதுக்கு கீழே இருக்கணும், இதுக்கு மேலே இருக்கணுன்றதெல்லாம் அவங்க டிசைட் பண்ண முடியாது. 2 பகுதிகள் இருக்குது இதில். ஒன்று வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை. இப்போ எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து ஏர்ன் பண்ணி கொண்டு வரக்கூடியது, ஃபாரின்லேருந்து, அதாவது வெளிநாடுகள்லேருந்து இன்வர்ட் ரெமிட்டன்சஸ் வரும். அங்கே இருக்கிறவங்க வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்புகிற பணம்,
இப்போது கல்ஃப்லேருந்து ஒர்க்கிங் பீப்புள் இருப்பாங்க, யூஎஸில் இருப்பாங்க, அவங்களுடைய ஃபேமிலிஸுக்கு வந்து அனுப்புறது இன்வெர்ட் ரெமிட்டன்சஸ், அதெல்லாம் டாலர் மூலமாக தான் வரும். ஸோ திஸ் இஸ் த செகண்ட் ஃபேக்டர். மூணாவது வந்து இம்போர்ட்டர்ஸ்க்கு தேவையான அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ப்ளஸ் அரசாங்கத்தோடைய பேமெண்ட் பில்ஸ். இப்போ கச்சா எண்ணெயெல்லாம் வந்து அரசாங்கம் தான் பே பண்ணுறது, க்ரூட் பில்ஸ் இல்லையா, அது வந்து வெளிநாட்டில் மார்க்கெட்லேருந்து வாங்குறாங்க, செட்டில் பண்ணுறோம். நிறைய இது வந்து ரூபாவில் இந்தியன் ருபீஸில் செட்டில் பண்ண கான்ட்ராக்ட்ஸும் இருக்குது, யூஏஇ திரமில் செட்டில் பண்ணுற கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது, யூஎஸ் டாலரில் செட்டில் பண்ணுற கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டிமாண்ட் ஒரு பக்கம், இன்வெர்ட் ரெமிட்டன்சஸ் ஒரு பக்கம், அரசாங்கத்தோடைய டிமாண்ட் ஒரு பக்கம். இதை தவிர்த்து டிராவல் அண்ட் டூரிசம். ஓகே, இதுதான் மெயின் மேக்கப் ஆஃப் தி டாலர் ருபி எக்ஸ்சேஞ்ச் ரேட். இதை தவிர்த்து இதுக்கு டிமாண்ட் அண்ட் சப்ளை அடிப்படையில் தான் அந்த ரூபா மதிப்பு வந்து ஏற்றமோ இறக்கமோ சந்திக்க இருக்கிறது. அதே சமயத்தில் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸில் ரிமெம்பர் இந்தியன் ருபி வந்து ஃபுல்லி கன்வெர்ட்டபிள் கிடையாது. இட் இஸ் ஒன்லி பார்ஷியலி கன்வெர்ட்டபிள். தட் மீன்ஸ் இட்ஸ் an administered price mechanism. ஃபர்ஸ்ட் யூஎஸ் டாலர் இப்போ இல்லை யூகே பவுண்ட் இல்லை ஜாப்பனீஸ் yen இது எல்லாமே ஃப்ரீலி கன்வெர்ட்டபிள், ஃபுல்லி கன்வெர்ட்டபிள் கரன்சி. ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை உலகம் எப்பவுமே ட்ரேட் ஆகிட்டே இருக்கும், அந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் யூஎஸ் மார்க்கெட்டில் ஜாப்லெஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்க போகுதுன்னா டப்புன்னு அந்த ரேட் மாறும். சரி, டாலர் வந்து வீக்னஸ் ஆகும். டாலர் அங்கே வீக்னஸ் ஆகும்போது நம்ம ரூபா இங்கே ஸ்ட்ரெங்தன் ஆகணும். கரெக்ட் தானே? ஆமாம், இன்வெர்ஸ். அதே சமயத்தில் நமக்கு வந்து அன்னைக்கு பெரிய அளவில் ஒரு பேமெண்ட் கட்டணும் அரசாங்கத்துக்கோ இல்லை எக்ஸ்போர்ட் பில் கட்ட வேண்டிய ஒரு பெரிய டிமாண்ட் ஃபார் டாலர் இருந்ததுன்னா அந்த ரேட் வந்து பெரிய அளவில் இறங்காது, அவர் ஏறாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? தேர் அந்த டாலர் வீக்னஸோடைய பெனிஃபிட் வந்து இங்கே டிரான்ஸ்லேட் ஆக போகிறது இல்லை. அதே மாதிரி தான். ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் தட் ஆர்பிஐ அண்ட் கவர்மெண்ட் டிசைட்ஸ் இன்னைக்கால என்னப்பா ரேட் வச்சுக்கலாம் 88 சரி பரவாயில்ல 88 அப்படி கிடையாது. இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து வரும்பொழுது ஒரு ரேட் வந்து டிசைட் டிமாண்ட் சப்ளை ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இந்த மணி சேஞ்சர்ஸ் ஆர்பிஐ பேங்க்ஸோடைய டிமாண்டு ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ஸ் 1000 கணக்கு இருக்குதுல. ஓகே, இது எல்லாமே சேர்ந்து வர ஒரு காம்போசிட் ரேட் தான் ஆர்பிஐ வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. இரண்டாவது ஆர்பிஐயோட இன்டர்வென்ஷன் எப்போ வரும்? ஆர்பிஐ வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இன்டர்வீன் ஆகும். சரி, எப்போ திடீரென்று ரூபாயோட மதிப்பு டாலருக்கு அகேன்ஸ்டாக ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னா ஆர்பிஐ வந்து சந்தையில் இன்டர்வீன் ஆகி டாலரை விற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, டு ப்ரிவெண்ட் அ ஷார்ப் ரன் டவுன் இன் த ருபி வேல்யூ. இப்போ ஃப்ரீ ஃப்ளோட்டிங் கரன்சியாக இருந்ததுன்னா இன்னைக்கு 88ல் வந்து இந்த ரூபா மதிப்பு இருந்திருக்காது. ஓகே, இட் வுட் ஹவ் பீன் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் இட் இஸ் டுடே. ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேட் ப்ரைஸ் மெக்கானிசம்ன்றது உண்மை, பட் அது காலங்காத்தால் எந்திரிச்சு தான் ரேட்டுன்னு முடிவு பண்ணுறது கிடையாது. இட்ஸ் அ காம்போசிட் ஆஃப் ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ். நான் இப்போ சொன்ன அத்தனை ஃபேக்டருமே வந்து அந்த ஒரு ரேட்டை நிர்ணயிக்கிறது தான் ஆர்பிஐயோட டிக்ளேர்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃபார் அ பர்டிகுலர் டே. அண்ட் RBI intervenes in the market when the rupee value suddenly weakens for some apparent reason. சரி சார், சூப்பர் சார். சார் அடுத்த கேள்வி பர்டிகுலராக ஒரு முக்கிய முன்னணி புரோக்கரேஜ் நிறுவனத்தோட பேரை குறிப்பிட்டு அவர் கேட்டிருக்காரு. அது அந்த நிறுவனத்தின் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறது லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டானு கேட்டிருக்காரு. பதில் சொல்ல முடியுமா சார்? மீன்ஸ் நான் எந்த புரோக்கரையும் ப்ளஸோ மைனஸோ நான் சொல்ல போகிறதில்ல. பட் ஆல் புரோக்கிங் ஹவுசஸ் ஆர் த சேம். நீங்கள் எக்ஸில் போட்டாலும் ஒயில் போட்டாலும் இவென்ச்சுவலாக உங்கள் ட்ரேட் எக்ஸ்சேஞ்சில் தான் விழப்போகுது. ஓகே, உங்கள் டிமேட் அக்கௌண்ட் வந்து ஒன்று NSDL இருக்கலாம் இல்லை CDSல இருக்கலாம், அவ்வளோதானே. போகிற வழி தான் இப்படி. ஓகே, ரைட் தானே. அவங்க வந்து ஃபினான்ஷியல் எனேபிளர் தான். உங்கள் ட்ரேடை வந்து எனேபிள் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரண்ட் எண்ட் மட்டுமே தான் புரோக்கர். சரி, ட்ரேடிங் பண்ணுறது எக்ஸ்சேஞ்சில், ஸ்டேர் வந்து விழுறது டிமேட் அக்கௌண்ட்டில், டிமேட் அக்கௌண்ட் இருக்கிறது NSDL CDSL. அதனால நீங்கள் ஒரு புரோக்கரை பார்க்கும்பொழுது உங்களுக்கு ரேட்ஸ் முக்கியமா, புரோக்கரேஜ் டேரிஃப் முக்கியமா, அவங்க கொடுக்குற சர்வீசஸ் எப்படி, அவங்க அட்வைஸ் வந்து எப்படி இருக்கு, அவங்க ரிசர்ச் எப்படி இருக்கு, இதை சார்ந்து தான் நீங்கள் முடிவு எடுக்க வேண்டும். உங்களுக்கு அந்த நிறுவனம் ஓகேனா பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். அதில் வந்து ரிஸ்க் ஆர் ரிவார்டுன்றது இதுதான், இவென்ச்சுவலாக இதுதான் கதை. ஓகே சார். சார் அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, ஃபார் நாலேஜ் பர்பஸ் ஐ எம் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். ஒன் கம்பெனி நாட் மேக்கிங் குட் ப்ராஃபிட். இன் திஸ் கண்டிஷன் கம்பெனி ஷேர் பிரைஸ் ஒன்லி கோயிங் ஹை டியூ டு சம் அதர் ரீசன்ஸ் லைக் market high liquidity or wrong information. So can promoter use this opportunity and sell the promoter holding shares? Please answer. இப்போ ஒரு கம்பெனியோட செயல்பாடு சரியில்லான விலை ஏறுதுன்னா அதில் யூ ஹேவ் டு கன்சிடர் வை இட் இஸ் கோயிங் அப். பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்றீங்க, பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்றது எப்படி முடிவு பண்ணுன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். ப்ராஃபிட்டபிலிட்டி, க்ரோத்து, ஆர்டர் புக்கு, சேல்ஸ் வால்யூம், இது எல்லாமே இருக்கக்கூடியதான் இந்த இந்த டிசிஷன்.
அதோடைய விலை ஏற்றம் நடக்குதுன்னா அப்படின்னா சந்தைக்கு வந்து இந்த ஸ்டாக் இல்லை இந்த கம்பெனியை குறித்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சர்க்குலேட் ஆகுது. சரி. ஒன்று அவங்க வந்து ஏதோ புதுசாக ஆர்டர் வந்து கிடச்சிருக்கலாம், இல்லை அவங்களுடைய அசெட்டை விற்று யாரோ இருக்கிற சில கடன்களை முடித்து விட்டுருக்கலாம். சரி. இல்லை தே குட் பி சம் அதர் ரீசன், ஐம் நாட் ஷுவர். பட் அந்த ரீசன் என்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு செயல்பாடு இல்லாமல் போகும்போது, அதாவது நான் 0வே அடிச்சுட்டு இருக்கேன்ப்பா, மேட்சாக 0 அடிச்சிருக்கேன், நான் கேப்டனாகவே இருக்கிறேன்னா அது நடக்குமா கார்த்தி? இல்லை, நடக்காது. டீமை விட்டு தூக்கிடுவாங்க. ஆமாம் இல்லையா? யாராக இருந்தாலும் அதே தானே. இது அப்போ யோசிக்கணும்ல, அது எதனால இது வருதுன்றது தான் கேள்வி. அப்போ கம்பெனிக்கு வந்து ஒன்று பாசிட்டிவ் நியூஸ் இருக்கணும், இல்லை பாசிட்டிவ் ஆக்ஷன் இருக்கணும். இது ரெண்டுமே எதெல்லாம் ஒன்று நமக்கு தெரியும். அது வந்து டிக் பண்ணி நீங்கள் வந்து யூ ஹேவ் டு ஃபிகர் தட் அவுட். அது தெரிஞ்சோம்னா இந்த ரேட் ஏற்றம் எதனால் நடக்கிறது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா டெக்னிக்கலாக ப்ரைஸ் குறையணும், செயல்பாடு சரியில்லை. மூன்றாவது, ப்ரமோட்டர் வந்து இதன் காரணமாக விற்று போகிறேன்னா அப்புறம் அந்த கம்பெனியை நீங்கள் ட்ராக்கே பண்ணக்கூடாது. ஓகே. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, செயல்பாடு சரியில்லை, ரேட் ஏறுது, உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு கான்கிரீட் இன்ஃபர்மேஷனும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல, செயல்பாடு இம்ப்ரூவ் ஆக போகிற எந்த ஒரு கான்கிரீட் இன்ஃபர்மேஷனும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் விலை ஏற்றம் நடக்கிறது, ஆனால் செயல்பாடு சரியில்லை, ப்ரமோட்டர் வித்துட்டு இருக்காங்க. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன ஸ்டோரி தெரியுது? தெரிஞ்சிருச்சே, என்ன உண்மை தெரிஞ்சிருச்சுல. அப்ப அந்த ஸ்டாக்கை நீங்களே கவனிக்க கூடாதுன்ற கரெக்ட் ஹை ரிஸ்க்குள்ளதான் நீங்க என்டர் ஆகுறீங்க. எதனால அது வந்து அந்த மூவ் அப்படி இருக்கும் பொழுது நீங்க எதுக்கு அதுல போய் சிக்கணும்ன்றத நான் நாட் ரிக்வயர்ட். ப்ளீஸ் எக்ஸிட் தட் ஸ்டாக். இட் இஸ் டெஃபினெட்லி பாசிபிள். ஓகே. ப்ரமோட்டர் கேன் எக்ஸிட். ஓகே. ப்ரமோட்டர் கேன் ரெடியூஸ் ஹிஸ் ஹோல்டிங்ஸ். பாசிபிள். ஆக்சுவலி இது ஒரு அலர்ட் தான் சார். அலர்ட் இந்த மாதிரி மிஸ்மேட்ச் இருக்கும்போது அலர்ட் சிக்னல். எஸ் சார். ஓகே சார். அடுத்த கேள்வி என்னன்னா ஜிஎஸ்டி சம்பந்தமா சார். இப்போ ஜிஎஸ்டி போன வாரம் ஃபுல்லாக ஜிஎஸ்டி டாக்காக இருந்துச்சு. சூப்பர் குமார் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, ஜிஎஸ்டி டேக்ஸ் லிஸ்ட்ல பேப்பர் அண்ட் போர்ட்ஸ் ப்ராடக்ட்டுக்கு 18% டேக்ஸ் இன்க்ரீஸ், பட் ஸ்கூல் நோட் செக்டர் அதுக்கு வந்து நில் டேக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நோட் புக் மேனுஃபேக்சர்ஸ் அதிகம் அன்ஆர்கனைஸ்டு செக்டரா இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழலில் பிரைஸ் குறையுமா கூடுமான்னு கேட்டிருக்காரு சார். அண்ணாதுறை செக்டர்ல ரொம்ப அனலைஸ் பண்ணி இல்ல இதுல என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ ஐடிசி மாதிரி கம்பெனிஸ் இருக்குல்ல, அவங்களுக்கு பேப்பர் அண்ட் போர்ட் செக்மெண்ட் இருக்கு, அவங்க ஸ்டேஷனரி அண்ட் நோட் புக் பண்றாங்க. ஓகே. தேர் ஆர் கம்பெனிஸ் இன் தி ஆர்கனைஸ்ட் செக்டர் தட் மேக்ஸ் நோட் புக்ஸ். நீங்க இந்த 5 நோட் புக் 5 சப்ஜெக்ட் நோட் புக் இதெல்லாம் ஐடிசியோட ஸ்டேஷனரி நீங்க எடுத்து பாருங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், ஐடிசி தான் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஐடிசி மாதிரி ஆர்கனைஸ்ட் பெரிய பிளேயர்ஸுமே இந்த செக்டர்ல இருக்கிறாங்க. சரி. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த விலை குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்லி ப்ரைஸ் வந்து லோவர் ஆகும். ஸோ மார்க்கெட்டில் கிடைக்கிற ஆர்கனைஸ் செக்டரில் விலை குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அன்ஆர்கனைஸ் செக்டரில் ப்ரைஸ் குறைகின்ற வாய்ப்பு டெஃபினட்டாக இருக்குது. ஏன்னா அந்த ப்ரெஷர் வந்து எனக்கு இங்கே ஆர்கனைஸ் செக்டர்லேயே புக்கு வந்து குறைஞ்ச விலை கிடைக்கும் போது அன்ஆர்கனைஸ் செக்டரில் நான் புக்கு வந்து கூடுதல் விலையில் வாங்க முடியாதுல்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்லி அந்த ப்ரெஷர் வில் ஃபோர்ஸ் ரேட் டாரிஃப்ஸ் டு கம் டவுன். ஓகே சார். அடுத்த கேள்வி சார், விகடன் ஃபேமிலியை பொறுத்த வரைக்குமே சார், போதைப் பொருட்கள், இப்போ ஆல்கஹால் ஆகட்டும், இதாகட்டும், ஸ்மோக்கிங், அதுக்கு நாங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கூட போட மாட்டோம், நம்ம ப்ரொமோஷனும் அது எவ்வளோ காசு கொடுத்தாலும் பண்ண மாட்டோம். அது வந்து ஒரு எத்திக்காவே இருக்குது நம்ம விகடனுக்கு. ஸோ ஆனால் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் மிக முக்கிய ரோல் பிளே பண்ணக்கூடிய இந்த தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்காங்க. இந்த கேள்வி வந்து அதை தொட்டு தான் இருக்குது சார். என்னன்னா ஜிஎஸ்டி 40% சிகாருக்கு வந்து அதிகரிச்சிருக்காங்களே சார், இதுக்கு வந்து செஸ்ஸா இல்லை செஸ்ஸோட சேர்த்தா இல்லை வந்து ஜிஎஸ்டி மட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்க அதுக்கு ஒரு இந்த கேள்வி கேட்கலாமான்னு கேட்கும் போதே கார்த்தி அது சின் குட்ஸ் அப்படின்னீங்க, அதுல இருந்து ஆரம்பிப்போம். இல்ல அது வந்து அதோட டெஃபினிஷனே சின் குட்ஸ். ஓகே. ஸோ தட் மே இன்க்ளூட் பாவம். என்ன சார் சின்னா பாவம் தானே? சின்ன பாவம் தான். சின் குட்ஸ்னா நம்ம வந்து இப்போ சிகரெட் ஸ்மோக்கிங் இது இன்ஜூரியஸ் ஹெல்த்னு சொல்கிறோம், சினிமாவுக்கு முன்னால் போடுறோம். ஸ்மோக்கிங் சினிமாவில் வந்தால் கூட இங்கே பி கேர்ஃபுல் அதெல்லாம் அந்த வார்னிங்ஸ் எல்லாத்தையும் போடுறோம். ஸ்கூல் சுற்றுப்புறத்தில் 500 மீட்டர் தள்ளி நீங்கள் வைக்கக்கூடாது, சர்ச்சுக்கு பக்கத்தில் வைக்கக்கூடாது, டெம்பிள் பக்கத்தில் நிறைய. எதனால? ஏன்னா சின்ஃபுல் குட்ஸ் அது வந்து நமக்கு வந்து பாதிப்பை தருகின்ற பொருட்களாக இருக்கிறது. ஓகே. இட் இஸ் ப்ரூவன் அண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் இல்லையா? ஸோ அதனால தான் அதுக்கு பேர் சின் குட்ஸ். அதே போல் கோலா ட்ரிங்க்ஸும் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே வந்து இந்த 40% ஹையஸ்ட் ஸ்லாப்ல தான் வச்சுருக்காங்க. ஓகே. ஏன்னா உடல் ரீதியான பாதிப்புகள் நமக்கு வரக்கூடாது. அதனால தான் ஃபர்ஸ்ட் அந்த டேக்ஸ் அவ்வளோ வச்சிருக்காங்க. ஏன்னா டேக்ஸ் அவ்வளோ இருக்கும்போது விலை அவ்வளோ கூடுதலாக இருக்கும். அவ்வளோ காசு கொடுத்து என் உடம்ப கிடக்க வேண்டுமான்றது நம்ம யோசிப்போம்.
அதனால அதுக்கு பேர் வந்து சின் குட்ஸ் அப்படின்னு சொல்லி அதை தூக்கி அங்கே வச்சிருக்காங்க. சரி சார். இதுல அந்த சின் குட்ஸ்ல என்னென்ன இருக்கு சார்? அது கோலா ட்ரிங்க்ஸ் இருக்கு, சிகரெட்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ் இருக்கு, தேர் ஆர் லிக்கர் அண்ட் ஓகே 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 அந்த மாதிரி இருக்குது. சில ரொம்ப ஹை பிரைஸ் வெஹிக்கிள்ஸும் அந்த சின் குட்ஸ்ல வரும். சரி. பட் ஓகே, அது வந்து அஃபோர்டிங் கெப்பாசிட்டி வேற அது. எஸ். பட் சிகரெட்ஸ் இதெல்லாமே வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்ல தான் வருது. இந்த மாதிரி ஓகே. அதோட தான் இன்டென்ஷன். அது சரி சார். செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த இன்டென்ஷன். அதுக்கு பேரு சின் குட்ஸ். அதுக்கு டாக்ஸும் அவ்வளோ வச்சிருக்காங்க. சரி. யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம். இப்போ இந்த மாதிரி சின் குட்ஸுக்கு எல்லாமே நான் வந்து நில் ஜிஎஸ்டி வச்சா என்ன இருந்திருக்கும் யோசிச்சு. முடிஞ்சு போச்சுல. ஆமா, இது இவ்வளோ இருந்தே நம்ம வந்து அட் மச் யங்கர் லெவல்ஸ் வந்து இது கண்ட்ரோல் பண்ண முடியாதான் இருக்கும். கண்டிப்பா 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 இல்லையா? அதோட கன்சம்ஷன் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. அதை நம்ம கர்ப் பண்ணதோ கர்டேல் பண்றதோ நம்மளால முடியல. இந்த ரேட்டை வச்சுமே நம்மளால முடியல. கரெக்ட். ஸோ அதனால அது சின் குட். ஸோ இதுக்கு வந்து 40% ப்ளஸ் ஆப்ளிகபிள் செஸ்ன்னு தான் போட்டிருக்கு. சரி சார். ப்ளஸ் ஆப்ளிகபிள்ஸ் அடிஷ்னலா 40 ப்ளஸ் ஆப்ளிகபிள். ஓகே. அதுக்கு எவ்வளவு பனிஷ் பண்ண முடியுமோ அப்படிதான் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. ஆல் இன்க்ளூசிவா கொடுக்க மாட்டாங்க. ஸோ ப்ளஸ் ஆப்ளிகபிள்ஸ். கண்டிப்பா இது வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஆளா இருக்க மாட்டாரு. கண்டிப்பா பிசினஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அதாவது தெளிவா கேட்டிருக்காரு. சூப்பர் சார். இந்த பகுதியோட நிறைவுக்கு வந்துட்டோம் சார். நிறைய கேள்விகள் இருக்கு. அடுத்தடுத்த வாரங்களில் நம்ம அதை பத்தி பேசுவோம் சார். அடுத்த வாரம் கடந்த வாரம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பேசுனீங்க. இப்போ 2வது வீடியோல அடுத்த வாரம் எப்படி இருக்கு போகுது சார்? இந்த கன்சால்டேஷன் வந்து கண்டினியூ ஆகும். கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். 2வது அந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பட் பிரேக் அவுட் ஆகி திருப்பி அந்த கன்சால்டேஷனும் திருப்பி அந்த ரேஞ்சுக்குள்ள வந்திருக்கு. அந்த ரேஞ்சஸை மட்டும் நான் திருப்பி ஒரு தடவை வலியுறுத்த விரும்புகிறேன். 24,300 to 24,730 750 ரேஞ்ச் 1. அதை தாண்டி கடந்த வாரம் வந்து 24,940 950 வரைக்கும் போனதையும் பார்த்தோம். ஸோ அந்த செகண்ட் ரேஞ்சுக்குள்ள வந்துச்சு. இந்த செகண்ட் ரேஞ்சில் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ற மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ 24,600 640 24,950 வரைக்கும். ஓகே. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள தான் ஐ திங்க் இனிஷியலாக நம்ம இருக்க போகிறோம். அந்த 24,950 தாண்டி விட்டோம்னால் தென் 25,140 வரைக்கும் செல்லுன்ற வாய்ப்பு டெஃபினட்டாக இருக்கிறது. இது எல்லாமே ஜிஎஸ்டியோட எக்ஸ்பெக்டேஷன் முடிஞ்சு போச்சு. யூஎஸ்ல ரேட் கட் மோஸ்ட்லி கன்ஃபார்ம் தான் தெரியுது அங்கே வருகின்ற டேட்டா. ஸோ ஐ திங்க் இந்த மார்க்கெட் வந்து இந்த டைஜஸ்ட் பண்ணி எஃப்ஐஎஸ் கொஞ்சம் பையிங் ரேஞ்சில் வந்துட்டாங்கன்னா ஐ திங்க் இந்த ஒரு பவுன்ஸ் பேக் வருகின்ற வாரத்தில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. சூப்பர் சார். சூப்பர் சார். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஆல்டர்னேட்டிவ் சாட்டர்டே நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கோம் சார். ஏன்னா சாட்டர்டே நமக்கு பேங்க் ஹாலிடேஸ் மாதிரி நமக்கும் லீவ் அப்படிங்கிறதால பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இருந்தாலும் நம்ம நேர்களுக்காக அந்த சாட்டர்டேவும் நம்ம ஷூட் எடுக்கலாங்கிறதுக்கு நீங்க ஓகே சொல்லியிருக்கீங்க. பட் இருந்தாலும் நம்மளுடைய நேரமும் காலமும் ஒத்து வரும்போது கண்டிப்பா அந்த சாட்டர்டேஸ்லயும் நம்ம வீடியோவா பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ சார். இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி. ஒரு வாரமும் நீங்க வந்து எங்க நேர்களுக்காக நிறைய ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வந்து கரெக்டான பதில சொல்லிட்டு இருக்கீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படம் இல்லாதது. தமிழ் பால். நன்மை முழுமை.